மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க தயவு செய்து களத்திலிருந்து ஒதுங்கிக்கிங்க. இப்ப அண்ணாமலை மாநில தலைவரே தோல்விக்கான காரணங்களை தேட ஆரம்பிச்சார். காசு கொடுக்க மாட்டேன் அது இதுன்னு. நீங்க ஒதுங்கி கொண்டால் நல்லதுன்றார். அதிமுக வலுவா இருக்கின்றார். கொடுக்காம அரசியல் பண்றது அப்படிங்கிறது ஒரு கொள்கை ரீதியான ஒரு முடிவு தலைவர் எடுத்திருக்காரு. ஒரு ஐபிஎஸ் படித்த அதிகாரி தெளிவான கருத்துக்களை முன்வைக்கிறாரு, அதுக்கான முயற்சி எடுக்கிறாரு. ரெண்டாவது அவருக்கு வந்து ஒரே ஒரு சந்தேகம், ஒரு விளக்கம் மட்டும். ஏன்னா இப்ப நாளைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, காசு கொடுத்து ஜெயிச்சிட்டாங்கப்பா, நாங்க காசு கொடுக்கல அப்படி சொல்லிடக்கூடாதுன்றார் கேசிபி. இல்லைங்க, அதான் சொல்றேங்க. நாங்க மக்கள்கிட்ட என்ன சொல்ல வரோம், நாங்க தமிழ்நாட்டை வளப்படுத்த போறோம். இன்னைக்கு டெம்பரரியா காசு கொடுத்து முன்னாடி நாங்க திருப்பி பக்கத்து திருட போறதில்ல, மக்கள் பணத்தை கொள்ளையடிக்க போறதில்ல. எங்களுக்கு இருக்கிறது உண்மைதான். ஆனா கேசிபி சொல்றாரு இது மாதிரி அங்கிருந்து நன்கொடை வாங்குறா, இங்கிருந்து நன்கொடை வாங்குற. நன்கொடைங்கிறது வரவே நல்லவர்கிட்ட இருந்து. அண்ணன் என்ன கேசிபி என்ன சொன்ன மாதிரி சூதாட்ட கும்பிட்ட வந்து நம்ம கோடி கோடியா வாங்குறதா, இல்ல வந்து அதையெல்லாம் ஏத்துக்கிறாரா அவரு, இல்ல வந்து ட்ரக் மாஃபியாவை கொண்டு வந்து அதுக்குள்ள எல்லாம் டீவியேட் ஆக வேண்டாம். நம்ம தேர்தல் வந்தாச்சு, கணக்கு அரசியல் கணக்கு பேசலாம், அது பெரிய டாபிக். என்னன்னா அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா, நாளைக்கு நாகராஜ் அவர்கள் இந்த மாதிரி ஒரு டிபேட்ல உட்கார்ந்து காசு கொடுத்துட்டாங்க ஓட்டுக்கு, நாங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லிடக்கூடாதுன்றதுதான் கேசிபியோட வாதம். ஏன்னா நீங்க எப்படி 3% தாண்டி அதிகரிக்க வாய்ப்பு இல்லைன்றார். பாஜக காசு கொடுத்து பணம் கொடுத்து ஜெயிக்காம மக்கள் நேரடியாக சென்று மக்களிடம் ஓட்டு வாங்கி ஜெயிக்க போகிறது. அதான் நான் இப்ப சொல்ல வர தலைவர், எங்க மாநிலத்தில் சொல்ற வர கருத்து அதுதான். அதனால அதை நீங்க வேற மாதிரியா நியாயப்படுத்துறது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது அவர் சொல்றாரு நீங்க வாபஸ் வாங்கிக்கீங்க. பாருங்க, நாங்க ஏற்கனவே சொன்னோம், இந்த தேசத்தின் நலனை விரும்புபவர்கள் எங்களுடைய கதவு ஜன்னல் எல்லாரும் திறந்து வச்சுக்கிறோம், வாங்க, டெர்ம்ஸ் கண்டிஷன் போடாம வாங்கன்னு சொன்னோம். நிறைய இன்னைக்கு வந்திருக்கிறாங்க, அவருடைய நண்பர்கள் உட்பட பல பேர் வந்திருக்கிறாங்க, எங்களோட இணைஞ்சிருக்கிறாங்க. கண்டிஷனே இல்லைங்க, நாங்க தேசிய நலனுக்கா இருக்குன்னு சொல்லி பல பேர் சொல்லி உள்ள இருக்கிறாங்க. தெளிவான நீங்க கிடைக்கிற சந்தர்ப்பத்தெல்லாம் நீங்க நல்ல அரசியல்வாதி பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திக்கிறீங்க. என்னுடைய கேள்விங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க 3%க்கு மேல தாண்ட முடியாது, அதனாலதான் உங்களை களத்தை விட்டு ஒதுங்கிக்கிங்க அப்படின்றாரு. ஒண்ணு. இப்ப அடுத்த இது வந்து அண்ணாமலை அவர்களே என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு மாநில அரசியல்ல தாங்க ஆர்வம் அதிகம், தேசிய அரசியல் இல்ல, பிரதமர் சொன்னதுக்காக நான் நிக்கிறேன் அப்படின்னா இது மாதிரி காரணங்களை தேட ஆரம்பிச்சிட்டீங்களான்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? இல்லைங்க, மாநில அரசியல் ஏன் விரும்புறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு மாநிலத்துல செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்கிறது. நாங்க தேசியத்தில் இருக்கிறதுனால மாநிலத்துல பல பணிகள் செய்ய முடியல. அதான் அண்ணாமலை குறிப்பிடுறாங்க. அது முக்கியமான தேவை, இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவை. இருந்தாலும் கூட இந்த முறை நாங்கள் வெற்றி பெற வேண்டியது, பாரத பிரதமரை முன்னெடுத்து செல்ல வேண்டியது, அவருடைய சாதனை விலக்கி ஓட்டு கேட்க வேண்டியது, எவ்வளவு எல்லாம் நாட்டுக்கு பண்ணிருக்கேன்னு சொல்லி மக்கள்கிட்ட போக வேண்டியது, அதற்கு நல்ல சொல்லக்கூடிய அறிமுகமான முகம் தேவை. அதனாலதான் எங்களுடைய டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் 2 ஸ்டேட்டுக்கு கவர்னர் இருக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு வந்து களமிறங்கி இருக்கிறாங்க. பல நல்ல முகங்களை, நேர்மையான முகங்களை, அப்பழுக்கற்ற முகங்களை நாம் மக்களுக்கு அறிமுகப்படுத்திருக்கிறோம். வாக்குகள் கொடுங்கள் என்று கேட்கிறோம். பல திட்டங்களை கொடுத்திருக்கிறோம். 4 கோடி மக்களுக்கு அருமையான திட்டங்கள், கேஸ் எரிவாயு இணைப்பில் இருந்து பாத்தீங்களா, நீங்க கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிடுறீங்க. நம்ம பேசலாம் நாகராஜ். கேசிபி அவர் சொன்ன பாயிண்ட் என்னன்னா, இப்போ டாக்டர் தமிழிசை அவர்கள் பதவியை விட்டுட்டு வராங்க அப்படின்னா தன்னம்பிக்கை இல்லாம வருவாங்களா, களத்தை அறியாம வருவாங்களா கேசிபி? இல்லங்க, நான் சொல்றேன், ராமலிங்கம் கூட இன்னைக்கு சொல்லியிருக்காரு. இல்ல, கேபி ராமலிங்கம் கூட இன்னைக்கு சொல்லியிருக்காரு, எனக்கு உடல்நல சரியில்லை, ஆனா என்ன கட்டாயப்படுத்தினதுனாலதான் தேர்தல் நிக்கிறேன் என்று இன்றைக்கு கேபி ராமலிங்கம் சொல்லியிருக்காரு. ஒருவேளை தமிழிசை சகோதரி தமிழிசை அவர்கள் கூட வந்து கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கலாம் தேர்தல் நிற்க சொல்லி. அதாவது இந்த நீங்க அண்ணாமலை பத்தி சொல்றீங்க, அண்ணாமலையினுடைய நடைபயணத்துக்கு பணம் செலவு பண்ணலையா? ஒவ்வொரு தொகுதிக்கும் பல கோடிகள் செலவு பண்ணப்பட்டது. நடைபயணத்துக்கு நீங்க தூய்மையான அரசியல்னா எல்லா இடங்கள்லயும் இருக்கணும், அரசியல நுழைந்த நாள்ல இருந்து இருக்கணும். நீங்க நடைபயணத்துக்கு பயங்கரமா செலவு பண்ணி அதை நடத்துறீங்க, ஆனா தேர்தல் வந்த உடனே வந்து நாங்க காசு செலவு பண்ண மாட்டோம்னு சொல்லி முரணா இருக்கு. அடுத்து நான் 3% சொல்றேன், இதற்கு முன்பு 3 இருந்தது, இப்ப 7 அது உயர்ந்து இருக்குதுங்கிறத நான் ஒத்துக்கிறேன்.
3% இருந்தது 7% உயர்ந்து இருக்குது. அதே மோடி எப்படி அவர்களது ஒரு எதிர்ப்பு நான் அலை சொல்றேன், 27 தமிழகத்துல குறைந்து அதே எப்படி ஒரு இருக்குது. 7 சொல்ல நல்ல வேட்பாளர்களை நீங்க களம் இறக்கி இருக்கிறீங்க. கணிசமான நல்ல வாக்கு வங்கியை நீங்க பெறுவீங்க. ஆனால் அதனுடைய பலன் என்னவாக இருக்கும்னா திமுக அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறும். அடுத்த டோன் நீங்க வந்துட்டீங்க கேசிபி. அப்ப நல்ல வேட்பாளர்கள் தான் கணிசமான வாக்கு வங்கி தான் இடத்துக்கு வந்துட்டீங்க. இப்ப என் கேள்வி, அதிமுகவை முந்துவாங்களா? அதிமுக வாக்கு வங்கியை விட அதிகமா போகுமா பாஜகவுக்கு? அதாவது நிச்சயமா அதிமுக வாக்கு வங்கியோடு முதல்ல பாரதிய ஜனதா கட்சி வாக்கு வங்கியை ஒப்பிடுவதே தவறானது. அதிமுக வாக்கு வங்கியில அதுல ஒரு 10% கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு வங்கி இருக்காது. அதிமுக கணிசமான வாக்கு வங்கியை பெறும். போட்டி திமுகவுக்கு அதிமுகவுக்கு தான் இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க அந்த 7-8% களத்துல இருந்து நீங்க களத்துல இருந்து பாஜக ஒதுங்கிட்டீங்கன்னா 40 அதிமுக ஜெயிக்கும். கொள்கை அடிப்படையில் இஷ்யூ பேஸ்டு சப்போர்ட் அதிமுக உங்களுக்கு கொடுக்கும். இல்லன்னா எதிரணிக்கு பாதிக்கப்படுறது நீங்க தமிழ்நாட்டில் வாக்கு டெல்லியில் ஆட்சி பறிகொடுத்துறாதீங்க. இல்ல ஒருவேளை இதத்தான் முதல்வர் சந்தேகத்தோடு பாக்குறாரோ, இது என்ன ஒரு மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னு. இல்ல இப்ப ஓபனாவே பேசிக்கிறீங்களே, ராஜேந்திர பேசுறீங்க. டெல்லியில ஆட்சியை பறிகொடுத்துறாதீங்க. தமிழ்நாட்டில் நான் இதுக்கு முன்னாடி ஒன்னு சொன்னேன். அண்ணாமலை நடைபயணம் ஆரம்பிக்கிற போது சொன்னேன், அண்ணாமலை நடைபயணத்தை முடிக்கிற பொழுது கூட்டணி பிரிஞ்சிருங்க, உடைச்சிருவாருன்னு சொன்னேன். அண்ணாமலை நடைபயணம் முடிகிற பொழுது கூட்டணியை உடைச்சிருவார். இப்போ வேட்பாளர் தேர்வு அது நடந்துருச்சு. இப்பவும் பாருங்க, இங்க நீங்கள் உயர்த்துகிற வாக்கு வங்கி திமுகவுக்கு தான் பயன்படும். அது மத்தியில் நீங்கள் ஆட்சியை இழப்பதற்கு தான் காத்திருங்கள். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.